கடந்த 4 நாட்களாக என்னுடைய காணொளிகள் உங்களை வந்தடையவில்லை. என்னை பெற்ற தந்தை காலமாகிவிட்டார். அதன் காரணமாக இந்த பதிவுகளை தவிர்த்திருந்தேன். இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில், அதாவது சமீப காலமாக மனதில் மேலோங்கி இருக்கின்ற உணர்வு, தந்தையினுடைய உணர்வு, அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கிலே இந்த பதிவை மேற்கொள்கிறேன். பொதுவாக எல்லோருக்கும் அவரவருடைய தாய் தந்தையர்கள் மிக முக்கியமானவர்கள். அப்படி உனக்கும் உன்னுடைய தந்தை முக்கியமானவராகப்படலாம். அது பற்றி எங்களுக்கு செய்தி என்ன இருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஒரு வகையில் என்னை இந்த இயல்பு வாழ்க்கைக்கு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருக்கும் அவரவர் தந்தை மேலானவர்கள் என்கின்ற இயற்கையை விளங்கிக் கொண்டாலும், வெறுமனவே எல்லோருக்குமான தந்தை என்கின்ற அந்த சாதாரண நிலையிலிருந்து ஒருபடி மேம்பட்டு, என் தந்தை எனக்குள் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். அவருடைய கிரியைகள் ஒரு நாளுக்குள்ளேயே மிகச் சுருக்கமாக அருகிலே இருக்கின்ற ஆலயத்திலே நடைபெறுகின்ற மகோற்சவத்துக்கு இடையூறு இல்லாமல் நடந்து முடிய வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில், அவர் இறந்து போன அன்றைய தினமே மதியத்துக்கு மேல் அவரை அடக்கம் செய்து அவருக்கான கிரியைகள், கடமைகள் எல்லாம் நிறைவேறின. அவர் போதும் போதுமென்ற நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று எல்லோருடையதுமான நல்வாழ்வுகளை எல்லாம் கண்ணாரக் கண்டு, செவியாரக் கேட்டு, ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. இந்தியாவிலே சொல்லுவார்கள், கலியாணச் சாவு என்று ஒரு சொல்லு பாவிப்பார்கள். மரணத்தை திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளத்தக்க அவருடைய வாழ்வு. ஆனால் பிள்ளைகளுக்கு எத்தனை வயதானாலும் தந்தை தந்தைதான், தாய் தாய்தான். எனக்கு அம்மா இருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். இப்பொழுது அப்பாவினுடைய இழப்பு அவரை கொஞ்சம் பாதித்திருக்கிறது. ஆனாலும் அவருடைய ஆரோக்கியத்துக்கு குறைவில்லை. அவர் மீண்டும் மனதளவில் ஆரோக்கியம் பெற வேண்டும். ஆனால் அந்த அம்மா இருக்கின்ற போதே எனக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, குருவுக்கு குருவாக, நண்பனுக்கு நண்பனாக என்று எல்லா பரிமாணங்களிலும் நினைவாக மனதிலே மிகவும் ஆழ பதிந்து ஒருவர் என்னுடைய தந்தை. ஒரு விவசாயி. அவர் எந்த கண்டிப்பும் இல்லாமல் எங்களை வளர்த்தார். கண்டிப்பதே கிடையாது. ஆனால் தன்னுடைய செம்மையான பண்பட்ட வாழ்வினால் நமக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அப்பாவுக்கு நான் நினைத்து பார்ப்பதுண்டு. என்னுடைய அப்பாவுக்கு என்ன பெயர் என்று எனக்கு தெரியாது என்று வைத்துக் கொண்டால், அவருடைய பெயர் மறந்து போய்விட்டது. பிறப்புச் சான்றிதழில் கூட ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று ஒரு சூழ்நிலை இருந்து, பதிலாக ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பாவுக்கு நான் கண்ணை மூடிக்கொண்டு வைக்கக்கூடிய ஒரு பெயர் அன்பு. அப்படி வைக்கலாம். அல்லது அறம், அல்லது தியாகம், அல்லது அர்ப்பணிப்பு, இப்படி ஏதோ ஒன்று வைத்துக் கொண்டால் எல்லாம் பொருந்தும். இது பெரும்பாலும் எல்லா தந்தையர்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான். வானத்திலிருந்து உதித்தவர் அல்ல. ஆனால் மிக பண்பட்ட ஒரு மனிதர், மிகச் செம்மையான ஒரு மனிதர். எல்லாவற்றையும் விட நான் மனதிலே எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் அலட்டத்தான் செய்வேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மன உணர்வுகள், பிதற்றல்கள் பெரும்பாலும் எந்த பயனும் செய்யாதிருந்தாலும் கூட எனக்காக சகித்துக் கொள்ளுங்கள். நான் அப்பாவினுடைய இந்த இழப்புக்கு பிறகு இந்த சமூகத்துக்கு சொல்லப்போகின்ற மிகச்சிறப்பான 2 பதிவு, அது கட்டாயமாக புத்திமதியாக இருக்கும், அல்லது ஆலோசனையாக இருக்கும், அல்லது கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கும். பிள்ளைகளை மேலத்தேயம் 18 வயதுக்கு மேலே தண்ணீர் தெளித்து தலைமுழுகிவிடும். உனக்கும் எனக்கும் இனி எந்த தொடர்பும் கிடையாது, நீ ஆச்சு உன் வாழ்வாச்சு என்று. அப்பாவுக்கு எனக்கு 43 வயது. இப்பொழுதும் நான் கைக்குழந்தை போல்தான் அவர் எண்ணிக்கொள்வார்.
ஆனால் எல்லா விதமான விஷயங்களுக்கும் என்னிடத்திலே ஆலோசனை கேட்பார், அல்லது எங்களுடைய சகோதரர்களிடத்திலே ஆலோசனை கேட்பார். பிள்ளைகளை கேட்டு நடந்து கொள்ளுவார். பெரும்பாலும் தந்தையர்களுக்கு வீடுகளிலே பெரிய பிரச்சனையாக இருக்கும். அவர்கள் சொல்லு கேட்க வேண்டும். வளர்ந்தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகும் என் சொல்லை கேட்க வேண்டும், என் தீர்மானத்துக்கு வாழ வேண்டும் என்று முடிவுகளை திணிப்பார்கள். அப்படி எதுவும் அவர் அப்பொழுதும் செய்ததில்லை, இப்பொழுதும் செய்ததில்லை. எங்காவது போக வேண்டும் என்று புறப்பட்டால் அவருடைய வயோதிகத்தை கருத்தில் கொண்டு வேண்டாம் என்று சொன்னால் மறுபேச்சு இல்லை. பிள்ளைகள் சொன்னார், சரி நீங்கள் சொன்னால் நான் கேட்கிறேன் என்று இருந்து விடுவார். சின்ன விடயங்களாக இருந்தாலும் எங்களோடு ஆலோசித்துத்தான் முடிவு செய்வார். இப்படி எத்தனையோ சொல்லலாம். நான் கொழும்பில் கடந்த 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளாக கொழும்பிலே இருக்கிறேன். அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவையாவது கழக முயற்சிகள் கொழும்பிலே இருந்து யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்குமாக நாங்கள் போவோம். போகிற போது கட்டாயமாக அப்பாவோடு அம்மாவோடு நேரம் ஒதுக்கி ஒரு 2-3 மணி நேரங்களாவது அவர்களோடு இருந்து விட்டு வருவேன். அப்படி போகிற போது நான் வருகின்ற செய்தியை என்னுடைய சகோதரிகள் அங்கே சொல்லிவிடுவார்கள். சொல்லிவிட்டால் கொழும்பிலிருந்து புறப்பட்டு விட்டேன் என்று வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டால் நான் பிறகு அதை மாற்றிக்கொள்ள சொன்னேன். நான் வீட்டுக்கு கிட்ட வந்த பிறகுதான் சொல்ல வேண்டும் என்று கட்டாயமாக சொல்லியிருந்தேன். காரணம், நான் போற வழியிலே அனுராதபுரம் வவுனியாவுக்கு போயிருக்க மாட்டேன். எனக்கு திரும்ப திரும்ப டெலிபோனில் அழைப்பு வரும். வாசு வந்துட்டுதா, வாசு எங்க நிக்குதுண்டு கேள், வாசு எங்க நிக்குதுண்டு கேள் என்று இங்கே அப்பா விடுறார் இல்லை எடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் வவுனியாவுக்கு போயிருக்க மாட்டேன். தேநீர் போட்டு காவல் இருப்பார். தேநீர் போட்டு வைத்துக்கொண்டு காவல் இருப்பார். அம்மா இருக்கிறார், சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களை தேநீர் போடக்கூட மாட்டார். அவருக்கு வழக்கமாக அவர்தான் அவர்களுக்கு சகோதரிகள் தான் போட்டு கொடுக்க வேண்டும். நான் வருகிறேன் என்று தெரிந்தால் எனக்கு தேநீர் போட்டு வைத்திருப்பார். அது தனித்த ஒரு இதற்குள்ளே சகோதரிகள் அன்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவருக்கு வாசுதான் பிள்ளை, எங்களை எல்லாம் பிள்ளையா இல்லை. யாரிலும் அவருக்கு பாசம் இல்லாமல் இல்லை. மிக போட்டிக்கு போட்டியாக எல்லோரிலும் பாசம் காட்டுவார். எல்லா பேர பிள்ளைகளிலும் அன்பை பொழிவார். அது எல்லா தந்தையர்களும் எல்லா தாத்தாக்களும் எல்லா அப்பப்பாக்களும் செய்கின்றதுதான். ஆனால் இவர் அதிலே ஒரு இனியா. நான் ஒரு கடந்த 5-6 ஆண்டுகளாக எனக்கு உண்மையில் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நான் எனக்குள்ளே ஒரு உலகத்தை கற்பனை பண்ணிக்கொண்டு இதுதான் என்னுடைய வழிபாடாக இருக்கும். கோயிலுக்குள்ளே போனால் அல்லது சும்மா நேரங்களிலேயே பயணங்களின் போதோ அல்லது தனித்திருக்கிற போதோ இதுகளை மனதிலே மீட்டிக் கொள்ளுவேன். அப்படி எனக்கென்று ஒரு கற்பனை, எனக்கென்று ஒரு வேண்டுதல், எனக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. அப்படி இருக்கிற அண்மை காலமாக ஒரு 5-6 ஆண்டுகளாக என்னுடைய இங்கே கொழும்பிலே ஐஸ்வர்ய லட்சுமி கோயிலே மேலே இருக்கிற சிவலிங்கத்தை சுற்றி வலம் வந்து கொண்டு வருகிற போதெல்லாம் நான் முதல் பிரார்த்தனை என்னுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஏதாவது அவர்களுடைய இறுதி நிமிடங்களில் நான் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். அதற்கு எனக்கு வழி செய் என்று. ஆனால் அது எனக்கு கிடைக்கவில்லை. கடவுள் அந்த விதத்தில் என்னை கைவிட்டு விட்டான். நான் அதை கவலையோடு சொல்லவில்லை, இறுக்கத்தோடு சொல்லுகிறேன். இது ஒரு தவிப்பு. அது நான் நினைக்கிறேன், அது எனக்கு நான் இறக்கிற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். 10 நாட்கள் 13 நாட்களுக்கு முன்னர் அவர் விழுந்து விட்டார். உடனே அவருக்கு பக்கத்தில் அடுத்த நாளே போக முடிந்தது. அவரோடு 2-3 நாட்கள் இருந்து அவருக்கு சாப்பாடு தீட்டி அவருக்கு பணிவிடைகள் செய்ய முடிந்தது. அவரை வைத்தியசாலையிலே இருந்து அழைத்து கொண்டு வந்து வீட்டிலே சேர்க்க முடிந்தது. சேர்த்த பிறகு நான் இங்கே வந்து விட்டேன். அதற்கு பிறகு என்னுடைய மகனை அனுப்பி வைத்தேன். அவன் போய் பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டான். என்னுடைய மகளை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அவளுக்கு பரீட்சை முடியட்டும், அவளை அடுத்த நாள் பள்ளிக்கூடம் இருக்கிறது. பரீட்சை முடிஞ்சது புதன்கிழமை. வியாழக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடத்தாலே வந்து அவளை அழைத்து கொண்டு போவோம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அதற்கு முன்னராகவே அவர் ஒரு நாள் முந்தி கொண்டு விட்டார். நான் மிக முக்கியமாக இந்த சமூகத்துக்கு சொல்ல நினைக்கின்ற ஒரு செய்தி என்று சொன்னேனே, தயவு செய்து உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு முதுமை காலத்தில் நேரம் ஒதுக்குங்கள். ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால், இப்பொழுது நான் என்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தது கனவாகவே போய்விட்டது. நாங்கள் ஒரு புத்தி கணிப்பு போடுவோம். அது ஒன்றும் வஞ்சகமாக நினைப்பதில்லை, அவர்களை 2ஆம் பட்சமாக கருதுவதில்லை. எப்படியாவது இரண்டால் என்னுடைய அப்பா மரணிப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு மரணத்தை எதிர்பார்க்கக்கூடிய வயசுதான். ஆனாலும் ஒரு விழுந்து இடுப்பிலே உடைவு ஏற்பட்ட ஒருவருக்கு திடீரென்று மரணம் பெற வாய்ப்பில்லை. அவர் நடக்க முடியாத நிலையில் இருக்கிறார். நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், என்னுடைய கல்லூரியிலே ஒரு சுற்றுலா போவதற்காக திட்டமிட்டு அதற்கு கேட்டிருந்தார்கள்.
பாடசாலை 7ஆம் தேதி விடுமுறை விடுகிறது. 8ஆம் தேதி சுற்றுலாவுக்கு தீர்மானித்திருந்தார்கள். நான் என்னோட தொடர்பு கொண்ட ஆசிரியர் சங்க தலைவிக்கு நான் சொன்ன பதில், இல்லை, என்னுடைய அப்பா விழுந்து விட்டார். அவர் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே இருக்கிறார். என்னுடைய விடுமுறைகளை, என்னுடைய பொழுதுகளை முடிந்தவரை அவரோடு கழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் விடுமுறை விட்ட அன்றைக்கே போய்விடுவேன். எல்லோரும் நினைத்திருக்கலாம், ஒரு நாள் தாமதிச்சு போனா என்ன, அங்கால 30 நாள் இருக்கிறது என்று. நான் அப்படி நினைக்கவில்லை. போக நினைத்தேன். பாடசாலையில் பரீட்சை காலம், பேப்பர்கள் திருத்தி கொடுக்க வேண்டும். அந்த கடமைகளிலே இருந்து வழுவிவிடக்கூடாது. அல்லது அவருக்கு அவ்வளவுக்கு அவசரமான சூழ்நிலை என்று தெரிந்திருந்தால் அதை கூட ஏதோ மாற்றிக்கொண்டு போயிருப்பேன். அப்படி நாங்கள் ஒரு புத்தி கணிப்பு போட்டு சில வேளைகளில் எம்பலிக்க வேண்டி இருக்கும், வருந்த வேண்டி இருக்கும். அதனால் பெற்றோர்களோடு முடிந்தவரை நேரம் ஒதுக்க வேண்டும். அதை நாங்கள் இந்த வாழ்க்கையில் தாயோரிடம், பிள்ளையோரிடம், தந்தையோரிடம், மகனோரிடம் என்று வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அது வெளிநாட்டு வாழ்க்கையானாலும் சரி, உள்ளூருக்குள்ளே பிரிந்து வெவ்வேறு இடங்களிலே திருமணம் செய்தோ, தொழில் நிமித்தமோ இப்படி வேறுபட்டு இடங்களில் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளானவர்களும் சரி, முடிந்தவரை எங்கள் பொழுதுகளை அவர்களோடு கழிக்க வேண்டும். விட்ட குறை தொட்ட குறை என்று விட்டு வைத்தால் அது எங்கள் நிம்மதியை கெடுக்கும், எங்களுக்கு கவலையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும். இரண்டாவது, நான் சொன்னேன், கோயில் சூழலில் இருந்த காரணத்தினாலே மிக சுருக்கமாக அவருக்கான கிரியைகளை முடித்துக் கொண்டோம். ஆனால் ஒரு குறைவும் இருக்கவில்லை. மிக அதிகமான கூட்டம் நிறைந்திருந்தது. செய்ய வேண்டிய கிரியைகளை எல்லாம் படிவாக செய்து முடித்தோம். அமைதியான முறையிலே என்னுடைய அப்பாவினுடைய இறுதி ஊர்வலம் நடந்தது. மேளமில்லை, வெடி கொளுத்தவில்லை. திருவாசகத்தோடு அவரை சுமந்து செல்வதற்காக வாடகைக்கு அமர்த்தி இருந்த மரண ஊர்வல வண்டி முன்னே வறுமையாக வெற்றாக நகர வேண்டியிருந்தது. பேரப்பிள்ளைகள், ஊரிலே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லோருமாக தோளிலே தான் சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று பிடிவாதமாக தோளிலே சுமந்து கொண்டு சுடுகாடு வரை போனார்கள். இவையெல்லாம் எல்லா இடங்களிலும் நடக்கின்றதுதான். இது உனக்கு மட்டும் ஏதோ பெருசா தெரிகிறது, இதனாலே இதை நீ பெருசுபடுத்தி கொண்டிருக்கிறாய் என்று நீங்கள் எண்ணக்கூடும். ஆனால் எங்கள் வாழ்வியலை, பண்பாட்டை இப்படியான இடங்களிலே முன்னுதாரணத்தோடு நாங்கள் நடத்தி காட்டினால் சிறப்பு என்று கருதுகிறேன். மரண வீட்டிலே ஊர்வலத்தை எவ்வளவுக்கு எங்கள் பண்பாட்டோடு அமைதியாக கொண்டு போக முடியுமோ அதை அனுபவித்து பாருங்கள். அந்த சுகம் எல்லோருக்கும் இதமானதாக, ஒரு மரண வீட்டின் போது இருக்கக்கூடிய சோக உணர்வை எந்த விதத்திலும் குழப்பாமல் அதை தொடர்ந்து வளர்த்து நீடித்து கொண்டு போகக்கூடியவாறு அந்த மரண ஊர்வலம் இருந்தது. எல்லோரும் மனதளவில் அதை அனுபவித்து சுகத்தை சொல்லி மகிழ்ந்தார்கள். வித்தியாசமான ஒரு மரண வீடு, அமைதியாக நடந்தது, எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று தூரடங்களில் இருந்து வந்தவர்களும் சரி, எங்களுடைய அயலவர்கள் உறவர்களாக இருந்தவர்களும் சரி சொல்லி மகிழ்ந்தார்கள். இது 2வது செய்தி. எங்கள் பண செழிப்பை காட்டுகின்ற இடம் அல்ல மரண வீடு. நான் நினைக்கிறேன், எங்களுடைய அப்பாவினுடைய ஊர்வலத்தை 32 கூட்டம் பரமளம் பிடித்து அல்லது பேண்ட் வாத்திய முழக்கங்களோடு கொண்டு போக வேண்டும். சுடுகாடு வரைக்கும் இத்தனை 1000 லட்சம் ரூபாவுக்கு வெடி கொளுத்தினோம் என்று பெருமையாக பேசுவதை கேட்டிருக்கிறேன். அது எந்த விதத்திலும் மரண வீட்டை கௌரவப்படுத்தாது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அது ஒரு வேண்டாத ஒன்று. திருமண வீடு மகிழ்ச்சியிலே திளைக்க வேண்டும், மரண வீடு சோகத்திலே திளைக்க வேண்டும், சோகத்தில் மூழ்க வேண்டும். அதை நல்ல தேவார திருவாசகங்களோடு, பாடல்களோடு அமைதியான வழியிலே கொண்டு போய் அடக்கம் செய்வது என்பது ஒரு நல்ல முன்னுதாரணமாக எனக்கு பட்டது. அதையும் உங்களுக்கு தொடர்புபட்ட இடங்களில் கைக்கொள்ள முயலுங்கள். இந்த பகிர்வு உண்மையில் பயனுடையதாக இல்லாமல் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பயனுடையதாக இருந்தால் அவற்றை கைக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிறைவு எனக்கு, அப்பாவை சாவகச்சேரியில் போய்த்தான் பார்க்க வேண்டும், என்னுடைய வீட்டுக்கு போய்த்தான் பார்க்க வேண்டும் என்கின்ற நிலை இப்பொழுது இல்லை. அப்பாவை நான் எப்பொழுதும் மனசுக்குள் பார்த்து கொள்ள முடிகிறது. அவர் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உணர்வு
அவர் இறந்த பிறகு இன்னும் மேலோங்கி இருக்கிறது. அவர் தோன்றா துணையாக நின்று வழிகாட்டுவார். இதுவரை என்னை நல்ல விதமாக வாழ வைத்தது போலே தொடர்ந்தும் எங்களை வாழ வைப்பார் என்கின்ற நல்ல நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க. நன்றி.